ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலை ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்பாடா, நம்மகிட்ட தான் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கே அப்படின்னு ஒரு நிம்மதியே வருதில்ல. ஆனால் இந்த ஸ்டவ்வை நிறையா பேருக்கு யூஸ் பண்ண தெரியாமல் சீக்கிரமாகவே ரிப்பேர் ஆக்கிடுறாங்க. அப்படி இல்லைன்னா கரண்ட்டு பில்லை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வை வருஷ கணக்கில் புதுசாக வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் பண்ணுற ஒரு 25 மிஸ்டேக்ஸ் என்னன்றதையும் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாம் கடையில் போய் புதுசாக இண்டக்ஷன் அடுப்பு வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்ததும் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பாத்திரத்தை தூக்கி அடுப்பில் வைக்கிறோம். அப்போ அடுப்பில் கீக்கின்னு சத்தம் கேட்கும். நம்ம என்ன நினைப்போம், ஐயோ இந்த அடுப்பு ஒர்க் ஆகலையே அப்படின்னு நினைப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எல்லா பாத்திரமும் இந்த அடுப்பில் வேலை செய்யாது. சிம்பிளாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு சொல்லித்தரேன். ஒரு காந்தத்தை எடுத்துக்கோங்க, உங்கள் பாத்திரத்துக்கு அடியில் அதை வச்சு பாருங்கள். டக்குன்னு ஒட்டிக்கிடுச்சுன்னா மட்டும்தான் அது உங்கள் ஸ்டவ்வுக்கு ஏத்தாப்பில் சூப்பரான ஜோடி. ஒட்டலைன்னா அந்த பாத்திரத்தை வச்சு கஷ்டப்படாதீங்க, அந்த பாத்திரம் ஒர்க் ஆகாது. தூக்கி தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் அழகாக 2 ரவுண்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ரவுண்டு நம்ம எதுக்கு நினச்சிக்கிடுவோம்னா, இந்த அடுப்பு ரொம்ப அழகாக இருக்கிறதுக்காக அந்த ரவுண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிடுவோம். ஆனால் அப்படி இல்லை. ஸ்டவ் மேலே இருக்கிற அந்த 2 கோட்டை நல்லா கவனித்து பாருங்கள். பாத்திரம் அந்த ரவுண்டுக்குள்ளே தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக வச்சோம்னா ஹீட்டு வெளியே போய் கரண்ட்டு வேஸ்ட் ஆகும். ரொம்ப சின்னதாக வச்சிங்கன்னா சென்சார் அக்செப்டே பண்ணிக்கிடாது. ஸோ இந்த மிஸ்டேக்கையும் நீங்கள் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷனில் நம்ம பாத்திரத்தை வச்சோடனே டப்புன்னு சத்தம் கேட்கும் சம்டைம்ஸு. நீங்கள் அது எதுக்குன்னு யோசித்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் ரொம்ப லைட் வெயிட்டான பாத்திரம் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அதோட பேஸ், நீங்கள் எந்த பாத்திரத்தை இண்டக்ஷனில் வைக்கிறீங்களோ அதோட பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஹீட்டு எல்லா சைடும் ஈக்குவலாக பரவும். உங்களோட சமையலும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லா கெஸ்ட்டுமே வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, பெரிய குக்கரை எடுத்து இந்த இண்டக்ஷன் மேலே வச்சு குக் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டவ் மேலே இருக்கிறது வெறும் கண்ணாடி தான். ஒரு 5 இல்லை 6 கிலோவுக்கு மேலே வெயிட் வச்சா அந்த கிளாஸ் விரிசல் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அவசரத்தில் அப்படியே பாத்திரத்தை தரன்னு இழுத்துருவோம். ஸோ அப்படி செஞ்சால் அந்த அழகான கிளாஸ் இருக்குல்ல, அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வோட அழகான கிளாஸ் வெறும் கோடு கோடாக விழுந்துடும். அப்புறம் உங்கள் ஸ்டவ்வை பார்க்கவே ரொம்ப பழசு மாதிரி இருக்கும். ஸோ எப்போயுமே மெதுவாக பாத்திரத்தை தூக்கி வைங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தை கழுவிட்டால் அப்படியே அடியில் தண்ணியோடு போய் இண்டக்ஷனில் வைக்காதீங்க. அந்த தண்ணி காஞ்சி போய் அது ஒரு உப்பு படிவம் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், ஒயிட் கலராக. அது உங்கள் சென்சாரவே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கி விட்டுரும். ஸோ நீங்கள் இண்டக்ஷனில் வைக்கிறப்ப அடியில் ஈரமாக இருந்துச்சுன்னா ஒரு துணியால் தொடச்சிட்டு வைக்கிறது தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இண்டக்ஷனில் பாலுக்குன்னு ஒரு மோடு இருக்கும், ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு ஒரு மோடு இருக்கும். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு பாலுக்கு போய் ஃப்ரை மோடு வச்சுட்டோம்னா அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா, பாலெல்லாம் பொங்கி ஸ்டவ் ஃபுல்லாக வழிஞ்சிடும். ஸோ அவங்களே செட் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரை பண்ணுறதுல மோடில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், பால் மோடில் போட்டு பாலை குக் பண்ணுங்கள். ஸோ இந்த மிஸ்டேக்கை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு இண்டக்ஷன் அடுப்பை ஆன் பண்ணோன்னே 2000 வாட்ஸில் வச்சு ராக்கெட் வேகத்தில் சமைக்காதீங்க. முதல்ல 500ல் ஆரம்பித்து மெதுவாக பவரை ஏற்றுங்க. அப்போ தான் அந்த அடுப்புக்குள்ளே காயில் இருக்கும்ல, ஸோ அதுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லோரும் என்ன தப்பு பண்ணுவோம்னா, இண்டக்ஷன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு எம்டியான பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு நம்ம காய்கறி கட் பண்ண போயிடுவோம். ஸோ அந்த நேரத்தில் பாத்திரம் ரொம்ப ஹீட் ஆகி அடியில் இருக்கிற அந்த கிளாஸை டேமேஜ் பண்ணிடும். ஸோ உங்கள் சமையலுக்கு தேவையானதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, இண்டக்ஷன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நமக்கே தெரியாமல் கத்தி இல்லை கரண்டி இதெல்லாம் வச்சுருவோம்.
ஐயையோ நம்ம தெரியாமல் வச்சுட்டோமேன்னு டக்குன்னு நம்ம எடுக்கிறப்ப நம்ம கை வந்து சுட்டுரும். ஏன்னா நான் அதில் உள்ள மேக்னெட்டிக் அந்த பவர் இருக்குல்ல, அதையே வந்து நம்ம வைக்கிற திங்ஸை வந்து ஹீட் ஆக்கி விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் தெரியாமல் பண்ணினீங்கன்னா கூட இதை வந்து பண்ணவே பண்ணிடாதீங்க. ரொம்ப டேஞ்சரான மிஸ்டேக். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இப்போ வந்து நம்ம குக் பண்ணி முடித்தோடனே இண்டக்ஷனை வந்து நம்ம துடைக்க மாட்டோம். ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐயோ அழுக்காக இருக்கேன்னு நம்ம வந்து துடைப்போம். ஸோ அப்போ வந்து இந்த ஆயில் மாதிரி இருக்கிற க்ரீஸ் எல்லாம் வந்து அதில் ஒட்டிக்கிட்டு போகவே போகாது. அப்போ வந்து நம்ம என்ன செய்வோம்னா, அந்த இரும்பு கம்பி இருக்குல்ல, அதை வச்சு பாத்திரத்தை தேய்க்கிற மாதிரி நம்ம வந்து தேய்ப்போம். ஸோ அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. ஒரு சாஃப்டான துணி இல்லாட்டினா ஸ்பான்ச்சை வச்சு மெதுவாக தொடங்க, அதுவே வந்து போதும். அப்பப்போ தொடச்சி க்ளீனாக வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா, பால் இல்லை குழம்பு இண்டக்ஷனில் வந்து தெரியாமல் சிந்திடுச்சுன்னா நம்ம கை அப்படியே டக்குன்னு துடைக்க தான் போகும். ஸோ சுட சுட இருக்கிறப்ப துடைக்காதீங்க. அது மாதிரி ரொம்ப நேரமும் துடைக்காமல் விட்டுறாதீங்க. லேசாக வந்து இண்டக்ஷன் ஆறின உடனே வந்து நீங்கள் துடைச்சி எடுத்துருங்க. இல்லாட்டினா அது வந்து அந்த கிளாஸில் பட்டு அப்படியே செட்டில் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மிஸ்டேக் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷனை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. நீங்கள் வந்து இண்டக்ஷனுக்கு அடியில் ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து தூசி வந்து ரொம்பவே வந்து அடையும். ஸோ அதனால் வந்து ஸ்டவ் வந்து சீக்கிரமே வந்து சூடாகி ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் அங்கே இருக்கிற தூசியை வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தட்டி விடுங்க. அதுதான் வந்து ஸ்டவ்வுக்கு குட்டி ஏசி மாதிரி. டெய்லி வந்து இண்டக்ஷனை வந்து துடைக்கிற பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. சமையலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து துணியை மட்டும் எடுத்து சல்லுன்னு வந்து துடைச்சி விட்டுருங்க. அப்படின்னு நீங்கள் டெய்லி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் இண்டக்ஷன் வந்து அப்படியே பளிச்சுன்னு மின்னும். நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு நிறையா வந்து லிக்விட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அது எதுவுமே வாங்காதீங்க. நம்ம வீட்டிலையே வந்து வினிகர் இல்லைன்னா பேக்கிங் சோடா வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி வந்து உங்கள் இண்டக்ஷன் வந்து அவ்வளோ மின்னும். ஸோ நீங்கள் எந்த காஸ்ட்லியான ஐட்டத்தையும் வாங்கி ஸ்ப்ரே வாங்கி நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணவே பண்ணிடாதீங்க. வீட்டில் இருக்கிறதே நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷனோட கனெக்ஷன் வந்து பத்தலை அப்படின்ட்டு நம்ம வந்து எக்ஸ்டர்ன் பாக்ஸ் வாங்கி ஸோ அதில் கனெக்ட் பண்ணுவோம் அந்த வயரை. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா இண்டக்ஷன் வந்து அதிகமாக கரண்ட் எடுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டர்ன் பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வயரே வந்து அப்படியே உருகிடும். ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து மெயின் சுவிட்ச் போர்டில் மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணிடாதீங்க. ரொம்ப டேஞ்சர். நெக்ஸ்ட்டு இண்டக்ஷனில் குக் பண்ணி முடித்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாதீங்க. அப்போ உள்ளே இருக்கிற ஒரு ஃபேன் வந்து சுற்றுற சவுண்டு கேட்கும்ல, அந்த சவுண்டு வந்து நின்னதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து மெயின் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ இதுதான் இருக்குலே ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வெளியில் மழை, இடி, மின்னல் இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா உடனே ரிஸ்க் எடுக்காதீங்க. டக்குன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளக் பாயிண்ட்டையும் வந்து கழட்டி வச்சுருங்க. நம்ம டிவிக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தானே பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்து இண்டக்ஷனுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இண்டக்ஷனில் வந்து சின்னதாக வந்து விரிசல் விட்டுருக்கோம். அதாவது வந்து நம்ம யூஸ் பண்ணுற இண்டக்ஷனில் வந்து அந்த கண்ணாடி வந்து லைட்டாக வந்து விரிசல் விட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் குக் பண்ணுறப்ப அந்த தண்ணி இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் உள்ளே போய் சாக்கடிக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. உடனே வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இண்டக்ஷனில் அப்பப்போ E0 E1ன்னு டிஸ்பிளேயில் வந்து எரர் வந்து ஏதாச்சும் வரும். அப்படி வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. அதாவது வந்து நீங்கள் வைக்கிற பாத்திரம் சரியில்லை அப்படின்னா தான் வந்து அந்த எரர் வந்து வரும். ஸோ ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து மேனுவல் புக்கை வந்து திருப்பி பாருங்கள். என்ன எரருக்கு என்ன E0 E1 அப்படி கொடுத்துருந்தா என்ன எரருன்றதை வந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பிராண்டுக்கும் வந்து இந்த எரர் கோட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக்குன்றதை வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இண்டக்ஷனை வந்து சுவரோடு ஒட்டி வைக்காதீங்க. காற்று வந்து அப்படியே வெளியே வந்து ரொட்டேட் ஆகணும். ஸோ காற்று வந்து வெளியே போகணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் வந்து சுவரை ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வைங்க. அப்போ தான் வந்து உங்கள் இண்டக்ஷன் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷனை வந்து ஒரு காய்கறி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அது ஒரு கட்டிங் போர்டு மாதிரி அது மேலே காய்கறி கட் பண்ணுறது, இல்லை டிஃபன் பாக்ஸு, இல்லை பாத்திரம் ஏதாச்சும் தூக்கி அது மேலே வந்து வச்சுக்கிறது. அது இண்டக்ஷன். அது வந்து ஸ்டோரேஜ் ஏரியா கிடையாது. ஸோ இந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோன், ஏடிஎம் கார்டு இது எல்லாமே வந்து இண்டக்ஷன் பக்கத்தில் வைக்காதீங்க. அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட்னால் வந்து அந்த சிப்பு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இண்டக்ஷனை வந்து நல்லா ஃப்ளாட்டான இருக்கிற ஏரியாவில் வந்து வைங்க. ரொம்ப வந்து நீங்கள் வந்து மேடு பள்ளமாக இருக்கிற இடத்துல அப்படி வச்சிங்க அப்படின்னா, அதாவது வந்து பாத்திரம்லாம் வந்து கீழே விழுந்து விபத்து ஏற்பட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாரண்டி கார்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு இண்டக்ஷன் அப்படின்னா, நீங்களே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து என்ன தான் மிஸ்டேக் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்களே செக் பண்ணாமல், இதுக்குன்னு வந்து சர்வீஸ் சென்டர்லாம் இருக்கும். ஸோ அங்கே கொடுத்து கரெக்டாக உங்கள் ரிப்பேரை வந்து கரெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா டிப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டாக இருந்துச்சு, அதாவது நம்ம ஊரில் வடைச்சட்டி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இண்டக்ஷனில் வந்து ஒர்க்கே ஆகாது. ஃப்ளாட்டாக வந்து இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தோசை சட்டி இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். நம்ம தோசை சட்டி வந்து செட் ஆகாது. இண்டக்ஷனுக்குன்னு வந்து ஃப்ளாட்டாக வந்து தோசை சட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இண்டக்ஷனில் வந்து ஒர்க் ஆகும். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் பற்றி, இல்லை செராமிக் பற்றி, இல்லை ஓவன், மைக்ரோவேவ், ஏர் ஃப்ரையர் எதை பற்றி டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.